ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் செல்டர் நாட்டை மீன் வாங்க போயிருந்தோமா. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் கரத்தை வர மட்டும் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய முருங்கை மரம் ஒன்றை பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அப்படியே ஆச்சரியமாக போயிட்டேன்னு சொல்லுங்கள். கொழும்புல முருங்கை மரத்தை நான் இப்போ தான் இவ்வளோ பெருசாக பார்க்குறேன். சில இடங்களில் சின்ன சின்ன மரங்கள் எல்லாம் பார்த்துருக்குறேன். ஆனால் இது பாருங்கள் எந்த பெரிய மரம்னு சொல்லி அதில் 2 முருங்கங்க வர காய்ச்சி இருந்துச்சு. அதனால் பூக்கள் எல்லாம் முருங்கை பூவெல்லாம் நிறைய பூத்து இருந்துச்சு. ஒரு கட்டு முருங்கை கீரை நான் வாங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ், 100 ரூபாய்க்கு வாங்குவேன். அது சில நேரம் விரத டைமுகளில் பார்த்தீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. 150 ரூபா அப்படி கூட விற்கிறது, 200 ரூபா கூட விற்றது உண்டு. ஆனால் இப்போ 100 ரூபா விற்கிது. எனக்கு அதை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷமாக போயிட்டு மகனு காட்டு இங்கே பாட்டா இதுதான் முருங்கை மரம் பற்றி எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு இங்கே வைக்க இடம் இல்லை, இல்லாட்டிக்கு நாங்களும் வச்சு வளர்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ரோட்டு கரையோடு தான் நாங்கள் வச்சு வளர்த்துருக்குறாங்க. நல்ல பெருசாக சடைச்சி வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. பூவெல்லாம் பூத்து இருக்குது. பார்க்கவே எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை டாட்டா.